என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் நீங்கள் ஆசனத்தை செய்துவிட்டால் அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கும். யோக இலக்கியத்தில் ஆசனங்களை 3 வேளையும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாம் 3 வேளை சாப்பிடுகிறோம். எங்கேயாவது 3 வேளை சாப்பிடும் என்று பள்ளிக்கூடத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா பாருங்கள்? கிடையாது. நாம் தான் வைத்துக்கொண்டோம் 3 வேளையும் சாப்பிடுவோம், 4 வேளையும் சாப்பிடுவோம். ஒரு வேளை உண்பவன் யோகி. யோகாசனம் கற்றுக் கொடுப்பவர்கள் ஒரு வேளை தான் சொல்லிக் கொடுக்கணும், ஆசிரியர்கள். 2 வேளை உண்பவன் போகி. குடும்பஸ்தனாக இருப்பவர்கள் 2 வேளை சாப்பிடலாம். 3 வேளை உண்பவன் ரோகி. நாம் எல்லோரும் 3 வேளை எல்லாம் சாப்பிடுவோம். நாம் எல்லோரும் ரோகம் என்றால் நோய். 3 வேளை சாப்பிட்டாலே அவன் நோய் வந்துடுங்கிறான். இப்பொழுது சில பேர் 4 பேரும் சாப்பிட்றான். சாயங்காலம் டிஃபன் ஒரு பிடி பிடிக்கான். அவன் இந்த நாட்டின் துரோகி. ஏனென்று கேட்டால் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட இன்றைக்கி தெருவில் கிடந்து கஷ்டப்படுகிற ஏழை மக்களை நாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் 4 வேளை சாப்பிட்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டோம். இதுதான் நடக்குது. ஆகவே உணவை நாம் ஒரு கட்டுப்பாடோடு வைத்து கொண்டால் நமக்கு நோய் என்பதே வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனக்கட்டுப்பாடு வருவதற்கு யோகாசனம் செய்வர்களுக்கு அந்த மனக்கட்டுப்பாடு வந்துவிடும். எப்பப்போ சாப்பிட்ணும், எவ்வளவு சாப்பிட்ணும் என்பதெல்லாம் நமது வயிறே சொல்லும். சாப்பிடாத, இதுக்கு மேலே சாப்பிடாத அப்படின்னு அதே கையை பிடிக்கும். மனம் சொல்லும், இது சாப்பிட்டா உனக்கு நோய் வரும் அப்படின்னு. அந்த கட்டுப்பாடு வருவதற்கு யோகாசனம்தான் 84 லட்சம் ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நமக்கு இன்றைக்கு திருப்பூரிலிருந்து 2 மாணவர்கள், கிறிஸ்வின் 8 வயது, ராபர்ட் 9 வயது, நந்தன் அகாடமி பள்ளி திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறார். அதன் ஆசிரியர் திலீப் அவர்களை அற்புதமாக பழக்கியிருக்கிறார், போற்றப்பட வேண்டும். இப்பொழுது அவர்கள் உத்தித பத்மாசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் உத்திதை பத்மாசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். ஒரே மேட்டுக்கு வந்துடுறீங்க. இப்போ மேட்டு விலகும். ஏய் இங்கே வந்துடு அப்படின்னு ஒரே மேட்டில் கை வைக்கணும். தூக்கே. தன் உடல் கனத்தை 2 கை கொண்டு தரையிலே அமுக்கி 2 அப்படியே பத்மாசனத்தோடு தூக்குவது. புஜபலம், கைபலம் கிடைக்கும். அப்படியே வயிற்றில் இறுக்கம் கிடைக்கும், மார்பகம் விரியும். எத்தனை பலங்கள் கிடைக்கிறது என்பதை பாருங்கள். மெதுவாக இறக்குங்கள். ஆரம்ப கட்டத்தில் கால் முட்டு தரையில் இருக்கலாம். அதுக்கப்புறம் கால் முட்டு தரையில் இருக்கக்கூடாது. ஏன்னா வெயிட் பூரா தூக்குறதுக்கு கைக்கு பலம் வரணும். அந்த பலம் வர வரைக்கும் நாம் முட்டை கீழே வைத்து படெக்ஸை மட்டும் மேலே தூக்கி பழகலாம் என்பதுதான் உண்மை. அப்படியே ஒருவருக்கு ஒரு நேராக பார்த்து இந்த ஆசனத்தை செய்யுங்க. திரும்புங்க, டேர்ன் பண்ணுங்க, தூக்கே. உடல் கனமாக இருப்பவர்கள், பலகீனமாக இருப்பவர்கள் கஷ்டம் செய்கிறதுக்கு. இதுவும் கைவலி, புஜவலி, ஜாயிண்ட் பெயின் இவைகளெல்லாம் நீக்கக்கூடியது. செஸ்ட் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்டாமினல் ப்ரெஷர், ஜீரண கருவிகள் சரியாக வேலை செய்யும் என்பதுதான் உண்மை. தூக்கு, முட்டை தூக்கு. ஆரம்ப கட்டத்தில் நல்ல மூச்சு பிடிச்சே தூக்கலாம். அப்புறம் போக போக சாதாரணமாக மூச்சு இல்லாமலே செய்யணும். மெதுவாக கீழே இறக்கு, கீழே இறக்கு. நல்ல மூச்சு வாங்கிக்கோ. அப்படியே என்ன பார்க்க திரும்ப. பல கோணங்களில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். தூக்குங்க.
நல்ல மூச்சுகளே கீழே வச்சு மூச்சு வை. அங்கே பார்க்க திரும்ப, நீ அங்கே பார்க்க திரும்ப, தூக்கு. நல்ல மூச்சு பிடிச்சி உயரமாக எவ்வளோக்குள்ளவு உயரமாக தூக்குறோமோ அவ்வளவுக்குள்ளவு கைபலம் புஜபலம் ஏற்படும். வயிற்றில் இறுக்கம் கிடைத்து ஜீரணக்கருவிகள் சரியாக இயங்கும். ஜீரணக்கருவிகளுக்கு தனியாக இங்கே பயிற்சி கொடுக்குறோம், நல்ல சாப்பிடுத பயிற்சியை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் அதுக்கு பயிற்சி கொடுத்தால்தான் அங்கே ஏகப்பட்ட உறுப்பு இருக்குது. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, எத்தனை உறுப்புகள் அத்தனையும் சரியாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இதை பண்ணணும். டயபெட்டிக் வந்து விடுகிறது, கிட்னியில் கல் வந்து விடுகிறதுனா, பெருங்குடல் சிறுகுடலில் மலச்சிக்கல் ஏற்படுகிறது. இன்ன பிற வயிற்று உப்பிசம், வயிற்றிலே உள்ள வியாதிகளுக்கு அடவே கிடையாது, அவ்வளோ வியாதி வருது. சரி, இறக்கு. இவைகளெல்லாம் முதலில் பழக வேண்டும். உடலை தூக்க முடியாவிட்டால் ரொம்ப குண்டாக இருக்க என்ன பண்ணுறதுன்னா, கால் முட்டுக்கள் ரெண்டி தரையில் வச்சே தூக்குனா போதும், அந்த எஃபெக்ட் கிடைக்கும். கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் வைக்கலாம். ஏன்னா கையில் 2 பக்கமும் இந்த யோகா பாக்ஸ் இருக்குது, அதை வச்சு தூக்கணும். தூக்கினா தூக்கிடலாம். இதுபோன்று பல்வேறு முறைகளை நாம் கடைபிடித்து ஆசனங்களை முழுமையாக செய்வதற்கு நாம் பயில வேண்டும். ஆகவே இதுபோன்ற சின்ன சின்ன ஆசனங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை என்றும் ஆரோக்கியமாக நோயின்றி வாழ்வதற்கு வழிவகைகளை நாம் தான் காண வேண்டும். ஆகவே நோயற்ற வாழ்வு பெற வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி இந்த ஆசனங்களை எல்லா மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.